அங்கிள் ஏஜ்டு பர்சன்ஸ்க்குலாம் வந்து பிபி ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி எங்க யங்ஸ்டர்ஸ்க்குமே ப்ரெஷர் இருக்கு அங்கிள். பீர் ப்ரெஷர் அங்கிள். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிராண்டட் ஷூ வச்சிருக்கா. அந்த ஷூ நான் வாங்குற வரைக்கும் அவ என்ன பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கு. அதனால நானும் அதே மாதிரி ஒரு ஷூ வாங்கின வீட்டுல அடம் பிடிச்சு. இப்போ அவ என்கிட்ட வேற மாதிரி என்ன பாக்குறா, என்ன பேசுறா. அப்ப அதே மாதிரி நான் சுத்தி உள்ளவங்க எல்லாம் என்ன வந்து ஒரு விஷயத்த தள்ளுறாங்க, ப்ரெஷர் பண்றாங்க. நான் அப்போ அப்படி சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க சொல்ற மாதிரி நான் மாறணுமா, இல்ல எப்படி அதை நான் எடுத்துட்டு போகணும்? 13+ அந்த ஏஜ் குரூப் வந்தாலே கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக வைப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அது மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லை. யூ நீட் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதே சமயத்தில் அவங்களுடைய ப்ரெஷர் எது வரைக்கும் தாங்கணும் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் தீர்மானிக்கணும். நீ இன்னொருத்தருக்காக வாழ்ந்தீங்கன்னா அது சுவை இருக்காது, அது அச்சீவ்மெண்ட் இருக்காது. ஸோ உன்னுடைய வாழ்க்கையில கேள்வி கேட்டுக்கணும். நான் எனக்காக வாழ்றேன்னா மற்றவங்களுக்காக வாழ்றேன், எனக்காக வாழ்கிறேன் அப்படின்னு வாழ முடியும், நானே எடுக்க முடியும், டிசிஷன் எடுக்க முடியும்ன்ற வரைக்கும் அனுமதி கொடுக்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம வச்சுக்கலாம். நான் சொல்றதா நீ கேட்கணும், நான் என்னுடைய இஷ்டப்படிதான் நீ நடக்கணும்ன்ற ப்ரெஷர் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நல்ல ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சிட்டா நீ வாழ்க்கையில ஓரளவுக்காவது நம்ம கிடைக்கும். ஒருவேளை தவறான ஃப்ரெண்ட்ஸ், ஃபெயிலியர் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இப்படி வாழ்க்கையை நல்லா இருந்தது. ஸோ எதுவரை கொடுக்கலாம்னா இந்த ஒரு சின்ன அளவுகோல், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கிறேன், நான் எனக்காக வாழணும், இன்னொருத்தருக்காக வாழ முடியாது. இந்த ஒரு அளவுகோல் இருந்துச்சுன்னா நீ இந்த ப்ரெஷரை ஈஸியா மாற